This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா வீடு கட்டும்பொழுது காங்கிரீட் போடுவோம். அந்த காங்கிரீட்டுக்குள்ளே எப்படி நம்ம பைப்பு பதிக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காங்கிரீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கன்ஷீல்டு மூலமாக அந்த பைப் வரும். இது பார்த்திங்கன்னா மெட்டல் பாக்ஸு, ஃபேன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம வந்து வீடுகளில் பார்த்திங்கன்னா ஃபேன் மாட்டுறோம். காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக 2 கிளாம்ப் ஒரு டப்பா மட்டும் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மித்தபடி இது தொட்டி கிளாம்ப் இருக்குது, பெண்டு இருக்குது, 1 இன்ச்சு பைப்பு இருக்குது. அந்த பக்கத்தில் உள்ள அந்த கவர் பண்ணியிருக்க இந்த இது பார்த்திங்கன்னா மாடுலர் பாக்ஸு, ஃபேன்சி பாக்ஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா தொட்டி கிளாம்பு குழந்தைகளுக்காக போகிறது. இதுக்கடுத்து நான் மெட்டல் பாக்ஸ்லாம் வச்சுக்கிறேன், காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வச்சாச்சு. என்னால் வச்சதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றனால நான் காட்டலை. இந்த ஃபேன் மெட்டல் பாக்ஸ் வந்து எப்படிலாம் லைன் எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ஃபேன் மெட்டல் பாக்ஸ் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு லைட்டுக்கு அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு இறக்கிட்டோம். இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்காக இறக்கிடணும். ஏன்னா திடீர்னு நம்ம கட்டடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் பார்த்திங்கன்னா காங்கிரீட் போட்டுக்கிறோம் அடைச்சிரும். இல்லைன்னா அந்த லைனில் வந்து இந்த கஸ்டமர் வந்து லைட்டு வேணான்னு சொல்லிடுவாங்க. அதனால் 4 பக்கமும் இறக்கிடணும். இந்த 3/4 இன்ச்சு பைப்பை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா சர்க்கியூட் எடுக்கிறதுக்கு. சர்க்கியூட்ன்றது மெயின் சர்க்கியூட்டு. அதாவது ஒவ்வொரு பாத்ரூம்னா தனியாக ஒரு சர்க்கியூட்டு, கிச்சன்னா தனியாக ஒரு சர்க்கியூட்டு, பெட்ரூம்னா ஒரு சர்க்கியூட்டு, ஹால்னா ஒரு சர்க்கியூட்டுன்ற மாதிரி தனித்தனியாக சர்க்கியூட் எடுக்கிறதுக்காக அந்த சின்ன பைப்பு போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா 4 பக்கமும் பைப்பு இறக்குனதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா மாடுலர் ஃபேன்சி பாக்ஸ் வச்சு இந்த கார்னரையும் அந்த கார்னருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி பாக்ஸ் வச்சுருக்கோம். இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த வேலை முடிஞ்சோடனே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போ தான் அதோட இது உங்களுக்கு நீட்டாக தெரியும், எந்த அளவுக்கு நம்ம வேலை பார்த்துருக்கோம்னு. அடுத்து நம்ம சேனலில் இந்த பில்டிங்குடைய வீடியோ வந்து தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவு நான் காட்ட பார்க்குறேன். தொட்டி கிளாம்பு பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க ரவுண்டு பாக்ஸ்லேருந்து 42 இன்ச்சை தாண்டி நம்ம வைக்கணும். அப்போனா தான் அந்த ஃபேனோட டயாவுக்கு கனெக்டாகி வைக்க முடியும். இல்லைன்னா அந்த குழந்தைகளுக்கு தொட்டி போடும்போது அந்த ஃபேனோட ரெக்கையில் போய் இடிக்கும். அதனால் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த தொட்டி கிளாம்பு வைக்கணும். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோவானது உங்களுக்கு தொடர்ந்து புரிய வரும். இந்த முறை நான் இந்த காங்கிரீட்டு பைப் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சது இந்த முறை உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுத்த முறை நம்ம வந்து காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் கட்டடத்துக்குள்ளே எப்படி இருக்குன்ற வீடியோவும் நான் அப்டேட் பண்ணுவேன். இந்த காங்கிரீட் போட்டு முடியவும் நான் அந்த இதை அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன் மெட்டல் பாக்ஸை வந்து சென்டராக வச்சிடணும், கேப் இருக்கக்கூடாது. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சுன்றனால நான் பேப்பர் வைக்கலை. அடியில் மெட்டல் பாக்ஸு கீழே பேப்பர் கண்டிப்பாக நம்ம மேலே வைக்கணும். அப்போ தான் காங்கிரீட் கலவையானது உள்ளே போய் இறங்காமல் இருக்கும். அப்படி இறங்கினாலும் பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் நம்ம அதை சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. காங்கிரீட் கலவை வச்சாலும் நம்மளால் எடுத்துட முடியும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.